வணக்கம். வீரமுனை வளைவு கோபுரம் அமைப்பது தொடர்பான வழக்கு. இனி விரிவான செய்தி. வீரமுனை வளைவு கோபுரம் அமைப்பது தொடர்பான வழக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றிற்கு அழைக்கப்பட்டிருப்பதற்கு இணங்க இருதரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி சமாதானமாக முடிவுறுவதற்கு நடவடிக்கையினை மேற்கொள்வதாக நீதிமன்றிற்கு அளித்திருந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் சுமூகமாக தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்நிலையில் இவ்வழக்கில் ஆஜராகிய சட்டத்தரணி கருத்து தெரிவிக்கும் போது, இன்றைய தினம் வீரமுனை வளைவு வழக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் ஏலவே 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் முறைப்பாட்டாளர் சார்பிலும் எதிராளி சார்பிலும் தோன்றி கடந்த இறுதி தவணையில் இந்த வழக்கில் இரு திறத்தவர்களும் ஒரு பேச்சினை நடாத்தி சமாதானமாக முடிவுறுத்துவதற்கான நடவடிக்கையினை சுமூகமாக செய்வதாக மன்றுக்கு அளித்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதனை சுமூகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அதன் நடைமுறைகளில் இன்னும் தொங்கு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றமானது எதிர்வரும் மாசி மாதம் 5ஆம் தேதியின் முன்பதாக, அன்றைய தினத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த இரு திறத்தவர்களும் கதைத்து பிரதேச சபை மற்றும் இந்த ஆலய நிர்வாகம், இந்த விண்ணப்பதாரியாக இருக்கின்றவர்கள் கதைத்து இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதனை நீதிமன்றம் வேண்டியிருக்கின்றது. அந்த நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைய அதுவரை காலமும் இருந்தபடியாகவே அனைத்து தரப்புகளுக்கும் ஸ்டேட்டஸ் கோ எனப்படுகின்ற விடயமானது நிறுவப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இரு திறத்தவர்களும் வழக்கினை சுமூகமாக முடிக்க வேண்டும், இது ஒரு பொதுநல சார்ந்த விடயமாக இருக்கின்றது என்பதனாலேயே நீதிமன்றமானது இந்த பணிப்புரையினை வழங்கி இருக்கின்றது. எதிர்வரும் வழக்கினுள் இது சம்பந்தமான முறைப்பாட்டாளர்கள் மற்றும் பிரதிவாதிகள் இது தொடர்பிலே பேசி ஒரு நல்ல முடிவினை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தேதியினை இட்டிருக்கிறது.